உறவுகளை வணக்கம். நான் ஜோன் பேசுகிறேன். இந்த வருஷம் நாங்கள் இட்டாலிக்கு ஹொலிடேக்கு போயிருக்கிறோம். அங்கே எடுத்த சுவாரஸ்யமான விஷயங்களை உங்களுக்கு பதிவு செய்து காட்டுறேன். பாருங்க. தொடர்ந்து காணொலியில் இணைஞ்சிருந்து எனக்கு ஆதரவு தாராக்களுக்கு நான் நன்றி செலுத்திக் கொள்கிறேன். நாளைக்கு பிறகு வேண்டும் ஒரு காணொளி. நான் இன்றைக்கு கெனோவா என்ற ஒரு இடத்துல நிற்கிறேன். அது இட்டாலியில் இருக்குது. நான் இங்கே இன்றைக்கு தான் வந்தேன்னா பல இடங்களை சுற்றி பார்க்குற பிளான் இருக்குது. அதால் நான் எல்லா இடங்களையும் நல்ல இடங்களை பார்த்து வீடியோ காணொளி பதிவு செய்து உங்களுக்கு காட்டுறேன். தொடர்ந்து காணொளியில் இருந்து ஆதரவு தாங்கும். எல்லாம் ஃபுல்லாக ஷாப்பிங் ஏரியா, நல்ல வடிவான ஷாப்பிங் ஏரியா பாருங்கள். நல்ல நிலம் கூட நல்ல வடிவான இருக்குது. டிராஃபிக் தான் இட்டாலியில் சரியான மோசமாக இருக்குது. கார்லாம் வந்தனால் டிராஃபிக்னு சொல்லலாம், பயங்கர டிராஃபிக் பாருங்கள். இந்த கட்டடங்களை பழைய கட்டடங்கள் இங்கே கூடவாக இருக்குது, நல்ல வடிவாக இருக்குது. இந்த நிலம் நல்ல வடிவான நிலமாக இருக்குது பாருங்கள். எங்கே போனாலும் கஃபெத்தரியா பிட்சரியான்னு சொல்லி கடைகள் இருக்குங்க. மற்ற இந்த கட்டடத்தின் தூண்களும் வியக்கத்தக்கதாக இருக்குது. இந்த ஸ்டாட்டில் இந்த கெனோவாவில் இந்த இடத்துல இருந்து நீங்கள் கண்ணுக்கு காண்ற இப்படி தூரம் வரையும் கேமராவில் எவ்வளோ தூரம் தெரியுது வரையா எல்லாம் இதே ஒரே மாதிரி கட்டிடங்கள், ஒரே மாதிரி கட்டிடங்கள் எல்லாம் பிராண்ட் சாமான் கட்டிடங்களாம் இருக்குது. இதெல்லாம் மற்றபடி இங்கால பின்னுக்கு இதை தாண்டி பின்னுக்கு இருக்கிற இடங்கள் எல்லாம் நல்ல சாப்பாட்டு ரெஸ்டாரண்ட்டுகள், இதுகளும் எல்லாம் பிராண்ட் கடைகள்லாம் இதில் இருக்கிற நான் நிற்கிற இந்த தொகுதியும். இந்த இடம் கெனோவாவில் மெயின் இடம்னு சொல்லலாம். இந்த இடத்துல நல்ல தண்ணி பாயிற தடாகங்களும் அதை சுற்றி நிரம்ப பழைய கட்டிடங்களும் இருக்குது. இந்த இடத்துல கூடுதலாக டூரிஸ்ட்டுகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. கன பேர் படங்கள் எடுக்கிறதும் இந்த தண்ணி பாயிற தடாகங்களில் இருந்து படங்கள் எடுக்கிறதையும் நீங்கள் கண்டுகொள்ள மாதிரி இருக்கும் இந்த காணொலியில். மற்றது இதை சுற்றி கட்டிடங்கள் இருக்கிறபடியால் இன்னும் அந்த அழகை பிரமிச்சு காட்டுது. நல்ல வடிவான இடம், பூஞ்சாடிகளை எல்லாம் வச்சு நல்ல மாதிரி இந்த இடத்த அழகுபடுத்தி இருக்கிறாங்க. இந்த இடத்துக்கு தான் இப்போ முதல் நிற்கிறோம். நல்ல வடிவான இடமும் கூடவா இருக்குது. நாங்கள் இதில் கொஞ்சம் படங்களை எடுத்துக்கொண்டு தொடர்ந்து நாங்கள் பிரயாணத்தை மேற்கொள்வோம். அதாவது டூரிஸ்ட் வரதெல்லாம் இந்த இடம் படங்கள் எடுக்காமல் போகல. இந்த முன்னுக்கு இருக்கிற தண்ணி பாயிற இடம் தெறிக்குது எங்களுக்கு. இது கெனோவா ஒரு சின்ன மட்டும் தான் சொல்லணும். ஸோ ஒவ்வொரு லெவலாக இருக்குது பாருங்க. நான் ஒரு திருப்பி வடிவாக எடுத்து காட்டுறேன். நல்லா செஞ்சுருக்கிறாங்க. சூப்பர். இந்த பாருங்க, இதில் சனங்களை 2 படங்கள் எடுத்துருக்கு. அப்படி இது என்னன்றதான் பார்ப்போம். ஒரு இரும்பினால் ஆன ஒரு இதாக இருக்குது. நம்மெல்லாம் ரெண்டாவதுக்கு படமெல்லாம் எடுத்து பாருங்கள். உமன் லைக் ஃப்ரீடம் இதுங்களா இங்கிலீஷில் இருக்கிறோடைய அளவுலாம் முடிய மாதிரி இருக்குது. இதில் மார்க்கெட் உண்டு. இது நாங்கள் அரைஞ்சி வரையில் எதிர்ச்சி வசமாக நாங்கள் சந்திக்கிறோம். நல்ல வடிவான பொருட்களெல்லாம் வச்சுக்கிறாங்க. இந்த லைட்டுகளெல்லாம் பார்க்க நல்ல வடிவாக இருக்குது. கண்ணாடிகள்,
அழகான பொருட்கள் எல்லாம் இருக்குது. பெரிய மார்க்கெட் உண்டு. நாங்கள் பின் பில்டிங்கே பார்க்கணும். இந்த இடம் பிரபலியமான இடம். இது வந்து முன்னுக்கு கஃபே ஷாப்ஸ் இப்படின்ட்டுலாம் இருக்குது. இது நல்ல ஒரு பிரபலியமான இடம். இதில் வந்து இன்றைக்கி ஃப்ளோ மார்க்கெட் போட்டு சாமான்லாம் வச்சு விற்கிறானுகள். பழைய சாமான்கள் மலிவு விலையில்னு சொல்லலாம். சில பொருட்கள் தேடுவாங்க இப்படியான இடங்களில் இருக்கும். பழைய வாங்கு மேசை கதிரை அப்படியான பொருட்கள் அங்கே. இதில் அந்த பழைய எனக்கு ஆச்சரியத்தை கொடுத்தான்னு சொன்னால் பழைய கேமராக்கள் இன்றைய காலகட்டத்தில் அதுகளில் பயன்படுத்தவே முடியாத அளவில் இருக்கிற கேமராக்கள் எல்லாம் கொண்டு வந்து வச்சு விற்கிறாங்க. அதை விட நல்ல தளபாடங்கள் மர தளபாடங்களும் இருக்குது. இப்படியே இங்கே பார்க்க போனால் இதை சீனை பார்க்க போனால் வெனடிக் மாதிரி இருக்குது. இது நல்ல வடிவான கட்டுறம். இது வந்து ஒரு ஃபேமஸான சர்ச் உண்டு. இந்த ரோட்டை பாருங்கள் இப்படி வடிவாக இருக்குது. இந்த ரோட்டும் வந்து சரியான வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். சைட்டில் நல்ல ரெஸ்டாரண்ட்டுகள், சின்ன கடைகள். அடுத்தது இந்த பாதை எனக்கு நல்லா பிடிச்சி கொண்டது. இப்போ பார்த்தாலும் கூட 2 பக்கம் கூட அது இட்டாலியன் ஸ்டைல் தான், ஃபுல் ஸ்டைல் இட்டாலியன் ஸ்டைல். இன்றைக்கு இங்கே நடமாட்டம் கூடவாகவே இருக்குது. வீக்கெண்ட் ஸோ நம்மெல்லாம் வெளியே நிற்குது. நாங்கள் அங்கேருந்து வரக்குள்ள நல்ல மழையாக இருந்துச்சு. சுவிஸில் வந்து குளிரும் மழையும். இங்கே வந்தால் சம்மரை உட்காந்துருக்குறோம் பாருங்கள். நல்ல மாதிரி கடையெல்லாம் இருக்குது. சனமெல்லாம் வெளியே இருந்து என்ஜாய் பண்ணி கொண்டிருக்கணும். நல்ல வடிவான இடம். அப்படியே நாங்கள் நடந்து நேர இந்த பாதையால் போகிற வழியில் இருக்கிற நல்ல காட்சிகள் எடுத்து உங்களுக்கு நான் காட்டுறேன், பார்த்துக்கொள்ளுங்கோ. இதில் நடந்து போகக்குள்ளே இதுல எல்லாம் சனம் இருக்கு. இது இந்தியன் ஷாப் மாதிரி இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. இது நான் நினைக்கிறேன் அந்த அல்ஸ்டாத்ன்னு சொல்லி நாங்கள் நேற்று யூடியூப்பில் தேடி பார்க்கக்குள்ளே பார்த்தினாங்க. இது இந்த அல்ஸ்டாத் தான். இந்த பாருங்கள், இந்த பழைய கட்டடங்கள் அப்படியே இருக்குது. இந்த வீடுகள், இந்த அமைப்புகள் எல்லாம் வேறு விடுங்க. மேலே கூட பால்கனோட பூந்தொட்டிகள் எல்லாம் வச்சுருக்கீங்க. ஒவ்வொரு இடத்துலையும் இந்த கெனோவா டிசைன் வீக்கண்டு போட்டிருக்கோம். இதுக்கால குப்பையல்ற வானமாக்கும் போது ஏதோ ஒன்று நடக்குது. என்ன நடக்குன்னு தெரியலை. சனம் எல்லாம் வச்சு ஒன்று பார்ப்போம் நாங்களும். என்னன்னு தெரியல. சனம் எல்லாம் அந்த கலருக்காண்டி இந்த கலர் காஞ்சிட்டு பார்த்து இந்த கட்டடத்தை பாருங்க. இதுலேயும் நல்ல சர்ச் இருக்கு. நல்ல வடிவான பூக்கடைகளும் இருக்கு. இந்த பழைய கட்டிடங்கள் வேறு லெவலாக இருக்குது. இதால் போனால் இப்போ இதை தேடி போகிறோம்னு சொன்னால் கடற்கரையை தேடி போகிறோம், ஒரு ஆழ்ந்த சமுத்திரத்தை தேடி போகிறோம். பெரிய கப்பல்கள் எல்லாம் இங்கே வந்து போகும், அதை தேடி போகிறோம். ஆனால் நடக்க இதில் நல்லாவே இருக்குது. நல்ல மாதிரி நடந்து போய்கொண்டிருக்கிறோம். பாருங்கள், இந்த இடத்த பாருங்கள். இதிலேருந்து பார்க்கல அப்படி இருக்குது. இட்டாலியில் வந்து என்ன கூடுதலாக பார்க்கலாம்னு சொன்னால் அப்படி உடுப்புலத்தை வச்சு வெளியே தொங்க விடுவானுகள். அதில் வந்து கூடுதலாக இங்கே பாருங்கள்
இங்கே இந்த பல்கன்லையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. சில இடங்களில் இந்த பல்கனுக்கும் நடுவில் கயிறு கட்டியும் தொங்க விட்டுறதை பார்த்துருக்குறேன் நான். அது இத்தாலிய குறிக்கிற ஒரு இதாக இருக்குது, உடுப்பு தொங்க விடுறது. பாருங்க அவங்கள தொங்க விட்டுறான் பாருங்க. மற்றது இப்படியே போகும். ஓகே பாருங்கள் மக்களே, இப்போ நீங்கள் பார்க்குற இந்த காட்சி வந்து நான் நினைக்கிறேன் எல்லா நாடுகள்லையும் இருக்காது. ஒரு பெரிய ஆழ்கடல், அவ்வளோ விதவிதமான இதை சொல்ல இல்லை, இது ஒரு பாதை. எத்தனையோ நாடுகளில் இருந்து பெரிய பெரிய ஷிப் எல்லாம் இங்கே வந்து போகிற இடம் தான். நீங்கள் இதை முன்னுக்கு பார்க்குறீங்க பார்த்தீங்களா? இந்த ஆமாம் சோறு இதை நான் என்னென்று வர்ணிக்க. ரோடு தான், அங்காலையும் கப்பல் நிற்கிது. நான் இப்போ எதால் போடுறன்றதான் இப்போ பார்க்க போகிறேன். கடலை நோக்கி நடந்து போகிறோம். பாருங்க இந்த போல் பெயிண்ட்டுகளும் நல்லா இருக்குது. இந்த வீடுகள், இந்த பழைய வீடுகள் ஜன்னல் உடைஞ்சிருந்தாலும் ஏதோ திருத்தி ஒரு கேர்டனில் போட்டு வாழ்கிறானுகள். ஆட்டை பார்த்தாலும் இப்படி ஒரு மோட்டர் சைக்கிளோடு நிற்கும் வழியால். இங்கால கடல், இங்கால வந்து ஹாபர் சாமான்கள் ஏற்றி பறிக்கிற கடல். அங்கால பெரிய பெரிய ஷிப் எல்லாம் நிற்கிது. அங்கே அந்த அந்த இந்த கடுதாசி பூ, இது ஊரில் இருக்கிற பூ இங்கே முளைக்குது. வெயில் தானே, நல்லா இருக்கு கடுதாசி பூ. பாருங்க அந்த கொண்டைனர் நான் கிட்ட போயில்மெண்டா போய் உங்களுக்கு பதிவு செய்து காட்டுறேன். ஒரு லெவல் இந்த இடம். ஓகே, இப்போ நான் கப்பல் நிற்கிற கடற்கரை ஏரியாவுக்கு வந்துட்டோம். இதில் பார்த்தீங்களா, இதில் போர்த்தோ அண்டு அடிச்சிருக்கிறான். இந்த இடம் தான் நாங்கள் தேடி வந்த இடம். இதில் வந்து கப்பல்கள் பெரிய பெரிய ஆழ்கடல் கப்பல்கள்லாம் வரும். இதை சுற்றி என்னென்ன இருக்குன்றதை பார்ப்போம். சுற்றியான வெயில் குளத்தில் இருக்குது. சில மரத்துக்களை இருந்து நிழலில் ரெஸ்ட்டாக இருக்குது. இங்கே பார்த்தீங்களா சின்ன சின்ன போட்டுகள் எல்லாம் நிற்கிது. இது இப்போ வந்து இந்த கடல் வந்து ஏரி என்று சுவிஸில் நாங்கள் சொல்கிற மாதிரி ஏரி இல்லை, இது ஆழ்கடல். இப்போ நாங்கள் இருக்கிற இடம் இங்கால மெட்ட பக்கம் வந்து வெனிடிக் இருக்குது, வெனிஸ்ன்னு சொல்கிறது. மெட்டது வந்து இதே ஏரியாவில் இதே கடலை அப்படியே தொடர்ந்து நாங்கள் பிடிச்சி கொண்டு போனோம்னு சொன்னால் மொனாக்கோ இருக்குது. மொனாக்கோ இதுலேருந்து கிட்ட தான். ஓகே, நாங்கள் இப்போ தொடர்ந்து இங்கே என்ன இருக்குன்றதை பார்ப்போம். உறவுகளை, இந்த காணொளியில் இத்தாலியில் இருக்கிற கெனோவான்ற இடத்தின் பதிவுகளை பார்த்துருப்பீங்க. தொடர்ந்து இந்த கெனோவாவில் இருக்கிற நல்ல இடங்களை உங்களுக்கு பதிவு செய்து காட்டுவேன். இனி நீங்கள் அடுத்த காணொளியில் பார்க்க போகிறது போர்த்தோன்னு சொல்லி ஒரு ஹாபரையும் கடற்கரையும் தான். ஒரு நல்ல ஒரு துறைமுகத்தை உங்களுக்கு பதிவு செய்து காட்டுவேன். கூடிய விரைவில் அந்த காணொலியை உங்களுக்கு நான் பதிவு செய்து வெளியிடுவேன். என்ற காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு தர ஆட்களுக்கு நன்றி செலுத்தி இந்த காணொலியை முடிச்சுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you for watching my video.